வணக்கம் விதித்தி விருந்து பிரியராஜநாராயணன். இந்த வீடியோவில் ஜீவாமிர்தம் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாங்க. நாட்டு மாட்டினுடைய சாணம் ரொம்ப சிறந்தது. மண் புழுக்களை பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து வர வைக்கணுமே தவிர மண்புழு உரங்கிறத வாங்கி போடக்கூடாதுங்க. ஜீவாமிர்தம் ரெடி பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மண்ணிலேயே மண்புழுக்கள் உருவாகிடும். நம்ம மண்புழு உரம்னு வாங்கி போட தேவையே இல்லை. செடிகளும் ரொம்ப செழுமையாகவும் நல்ல ஊக்கமாகவும் நல்லா வரும், நல்ல விளைச்சலும் உங்களால் எடுக்க முடியுங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு மாடு. இந்த மாட்டினுடைய சாணமும் கோமியமும் நான் எடுத்துருக்குறேங்க. ஒரு 20 லிட்டர் ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள். நாட்டு மாட்டு சாணி 1 கிலோ எடுத்துருக்கு, 1 லிட்டர் மாட்டு கோமியம், 100 கிராம் பயிர் வகை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கடலை மாவு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் 100 கிராம், மண்டை வெல்லம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஜீவனுள்ள மண் கொஞ்சம் நான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தாங்க தேவையானது. இது தவிர 18 லிட்டர் தண்ணி. இப்போ இந்த சாணியை இதுக்குள்ளே நம்ம போட்டுடுறோம். 1 கிலோ அப்போ போட்ட பசும் சாணி 1 கிலோ இதில் போட்டாச்சுங்க. இப்போ கோமியத்தை 1 லிட்டர் இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இந்த குச்சியிலே கொஞ்சம் நல்லா கிண்டிட்டணுங்க. இது மாதிரி நல்லா கிண்டிட்டோம்னா இந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா ஒன்றோடு ஒன்று இந்த கோமியத்தில் கலந்துருச்சுங்க. இப்போது பயத்த மாவு, பயிர் மாவை இதுக்குள்ளே 100 கிராம் போடுறோம். 1 கிலோ சாணிக்கு 100 கிராம் பயத்த மாவை இதுக்குள்ளே கொட்டுறோம். கொட்டிட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கிண்டிடுங்க. இப்போ இது கோமியமும் ஊற்றி கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு கிண்டியாச்சுங்க. அதுக்கப்புறமா வெல்லம், நாட்டு வெல்லம் இல்லை நம்ம கருப்பட்டி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தையும் கூட போட்டு இப்படி கிண்டிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சாணி, 1 லிட்டர் மாட்டு கோமியம் ஊற்றியாச்சு. கடலை மாவு 100 கிராம், 100 கிராம் வெல்லம், அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடினா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீவனுள்ள மண், அதையும் இதுக்குள்ளே உதுத்து போட்டாச்சுங்க. இப்போ இது எல்லாம் கிண்டினதுக்கப்புறமா 18 லிட்டர் தண்ணி இதில் சேர்க்கணும். பாருங்கள். இப்போ இந்த குடத்துலேருந்து 18 லிட்டர்ஸ் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இது 20 லிட்டர் பக்கெட்டு. இதில் மொத்தம் இப்போ 18 லிட்டர் தண்ணி, 1 கிலோ நாட்டு மாட்டு சாணி, 1 கிலோ கோமியம் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கலந்தாச்சு. கிளாக் வைஸில் இதை கலக்கணுங்க. ஸோ இது மாதிரி கலந்தாச்சுங்க. இந்த குச்சியை எப்போவுமே ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஒரு மூடி போட்டு இது மாதிரி மூடிடுங்க. 48 மணி நேரத்தில் ஜீவாமிர்தம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். காலை மாலை ரெண்டு வேளையுமே இப்படி கிளாக் வைஸில் இப்படி கிண்டி விட்டிங்கனாலே போதுமானதுங்க. 48 ஹவர்ஸில் இது ரெடி ஆகிடுங்க. இந்த ஜீவாமிர்த கரைசலை நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், திறந்து வைக்கக்கூடாது. ஏதாவது பூச்சி முட்டை ஏதாவது போய் வச்சதுன்னா ஜீவாமிர்தம் கெட்டு போயிடுங்க. அதனால் நிழல் பாங்கான இடத்துல வைங்க, வெயில் எதுவும் வைக்காதீங்க. எப்போவுமே ஏதாவது ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மேலே க்ளோஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ துணி எடுத்து கட்டி விட்டிங்கனாலும் பரவாயில்ல. உள்ளே வேறு எதுவும் பூச்சிகள் புகாமல் வச்சுருந்தாலே போதுங்க. 48 மணி நேரத்தில் அப்படி நொதிச்சு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த ஜீவாமிர்தத்தை பயன்படுத்துறது 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 ml நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கூட போதுங்க. ஒவ்வொரு செடிகளுக்கும், வீட்டு தோட்டம் செடிகளுக்கெல்லாம் 1/2 லிட்டர் நீங்கள் ஊற்றலாம். அதாவது டைலூட் பண்ணினதை அந்த கரைசலை 1/2 லிட்டர் செடிகளுக்கு ஊற்றி விடலாங்க. 1 லிட்டருக்கு நீங்கள் 50 ml கலந்தாலே போதும். மண் வழியாக உபயோகப்படுத்தலாம். இதே இது இலைகளுக்கு தெளிக்கணும் அப்படின்னா ஒரு 15 to 20 ml நீங்கள் இந்த ஜீவாமிர்தத்தை ரெடி பண்ணாலே போதுமானதுங்க. கரைச்சி செடிகளுக்கு இலை வழியாக தெளிக்கிறதுக்கு இது மாதிரி பயன்படுத்தணுங்க. இப்போ ஜீவாமிர்தம் ரெடியாக இருக்குங்க. இது டைலூட் பண்ணாமல் இருக்குது. நாம் இதை டைலூட் பண்ணி தான் செடிகளுக்கு கொடுக்கணுங்க. இந்த ஜீவாமிர்தம் பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். கொடுக்க முடியாதவங்க மாதம் ஒரு டைம் கூட கொடுத்துக்கலாம். இந்த ஜீவாமிர்தம் ரெடி பண்ண முடியாதவங்க மற்ற கரைசல்கள் என்ன ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி மாதம் ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே செடி நல்ல ஊக்கமாகவும் நல்ல காய்ப்போடு நல்லா வருங்க. இதே மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதைத்தீவோடு சேர்ந்துருங்கள். நன்றி.